அம்மா அம்மா எந்திரிக்குங்க அம்மா. என்னம்மா இவ்வளோ காலையிலே? அம்மா நாளையில இருந்து பள்ளிக்கூடமும் கல்லூரிகளும் தொடக்க போறாங்களாம்மா. உண்மையாவா சொல்ற? ஆமாம்மா, இப்போதான் செய்தியிலே பார்த்துட்டு வந்தேம்மா. நான் தான் படிக்க வேண்டிய வயசுல படிக்காம இப்போ கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறேன். இந்த பாலா போன கொரோனானால எங்க படிப்பு வீணா போயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தம்மா. இப்போதான் சந்தோஷமா இருக்கு. ஐயோ, நம்ம பையனுக்கு என்னதான் ஆச்சு? நேத்து வரைக்கும் நல்லா இருந்தானே, இப்போ பள்ளிக்கூடம் போற நேரத்துல இப்படி ஆயிட்டானே. சரி, எழுப்புவோம். இளைய சிதம்பரம் எழுந்திரியா? இளைய பள்ளிக்கூடம் போக நேரம் ஆயிடுச்சு. என்னது பள்ளிக்கூடமா? இளைய எழுந்திரியா? அவா அவா பள்ளிக்கூடம் எல்லாம் போக முடியாது, போடி அம்மா. போ. என்னது போடி அம்மாவா? இத பத்தி உங்க டீச்சர் கிட்ட சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லியே ஆகணும். என்னது டீச்சரா? அம்மா அம்மா டீச்சர் கிட்ட மட்டும் சொல்லிடாத. நான் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் ஒழுங்கா படிக்கிறேன். அந்த பயம் இருக்கட்டும். ஆ 40, ஆ 60, ஆ 110. இது காலையில டிஃபனுக்கு, இது மத்தியான பிரியாணிக்கு, இது சாயங்காலம் பானிபூரிக்கு. ஆக மொத்தம் லாபம் தான். அது நம்ம சிதம்பரம் மாதிரி இல்ல? அட ஆமா. எதுக்கு இங்க நிக்கிறான்? வாங்க என்னன்னு போய் கேட்கலாம். சிதம்பரம், இன்னைக்கு பள்ளிக்கூடம் எல்லாம் திறக்கிறாங்க. பள்ளிக்கூடம் வராம எங்க என்ன பண்ற? ஆமா, நீ படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போற, நீங்க எல்லாம் படிச்சு பெரிய டாக்டர் ஆக போறீங்க. உங்களுக்கும் வேற வேலை இல்ல, அந்த டீச்சருக்கும் வேற வேலை இல்ல. படிச்சவன் பாட்டு கெடுத்தானா, எழுதுனவன் ஏட்ட கெடுத்தானா? வந்துட்டாங்க பெருசா சொல்ல போவீங்களா உங்க வேலையை பார்த்துட்டு? நீ படிக்காம ஊர் படாம போ. பள்ளிக்கூடம் போறோம். வணக்கம் அம்மா. வணக்கம், உட்காருங்க. ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாடத்துக்குள் போறதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் எடுத்துடலாம். ஐஷா உள்ளேனம்மா. சமீரா, நாஃபியா உள்ளேனம்மா, சோஃபியா. சிதம்பரம் வரலையம்மா. ஏன் அம்மா, வர வழியில சிதம்பரத்தை பார்த்தோம். பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, வரலையான்னு கேட்டா அவங்க வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டாமா. அப்படியா சொன்னாவ? நாளைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. சரி பசங்களா, முதல் கல்வியோட சிறப்பை பத்தி பார்க்கலாம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். அதாவது இந்த பாடலின் பொருள் என்னன்னா, மன்னனுக்கு அவன் நாட்டுல மட்டும்தான் சிறப்பு, ஆனா கற்றவனுக்கு எந்த நாட்டுல போனாலும் சிறப்பு. அதனால பசங்களா, நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும், சரிங்களா? சரிங்க மேடம். நான் ஒரு முறை சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். இத்தோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. நன்றி அம்மா. நன்றி. ஏங்க, நீங்க சிதம்பரத்தோட அம்மா தானே? ஆமா, சொல்லுங்க. இன்னைக்கு சிதம்பரம் பள்ளிக்கூடத்துக்கு வரலையே? என்னது, சிதம்பரம் பள்ளிக்கூடத்துக்கு வரலையா? ஆமாங்க, இன்னைக்கு சிதம்பரம் பள்ளிக்கூடத்துக்கு வரல. நீ காலையில கூட செலவுக்கு காசு வாங்கிட்டு போனானே. காசு கொடுத்தா மட்டும் போதாதுங்க, அவன் தினமும் படிக்கிறானா, பள்ளிக்கூடத்துக்கு வரானா, அதெல்லாம் பார்க்கணுங்க. வாழ்க்கைன்றது ஒரு கப்பல் மாதிரி, அதை கரை சேர்க்கறதுக்கு கல்வி வந்த கலங்கரி விளக்கு மாதிரி. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேங்க. உங்க பையனை ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்க சொல்லுங்க. போயிட்டு வரேங்க. சரிங்க. அப்பா இல்லாத பிள்ளைன்னு சொல்லி கண்டிக்காம வளர்த்ததுனால தப்பா போச்சு. அந்த டீச்சர் சொல்றதை கேட்டா என் மனசெல்லாம் வலிக்குது. ஐயோ ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடுங்க. ஐயோ ஐயோ. ஹலோ ஹலோ
நீங்க கோணமேடு விவோ தானே பேசுறீங்க? ஆமா, நீங்க யார்? நான் திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து கலெக்டர் பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க மேடம். உங்க ஏரியால புயலால மரங்கள் எல்லாம் விழுந்து கிடக்குதாமே, அப்படியா? சீக்கிரம் வேலைக்கு ஆட்கள் கூட்டிட்டு ஸ்பாட்க்கு வந்துடுங்க. நானும் வந்துட்டு. சரிங்க மேடம், வேலைக்கு ஆட்கள் கூட்டிக்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சிதம்பரம், சிதம்பரம், சொல்லுங்க மேடம். வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது. நீங்க ஆட்கள் கூட்டிக்கிட்டு வந்துடுங்க. சரிங்க மேடம். கீழே இருக்குது மரத்தை எல்லாம் வெட்டி அந்த பக்கம் போட்டுருங்க. மேடம் வந்துட்டு இருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலை நல்லா போயிட்டு இருக்குது மேடம். இந்த புயல்னால என்ன சேதாரங்கள் ஏற்பட்டுச்சோ அதுக்கான டீடைல்ஸ் இன்னைக்கு ஈவினிங்குள்ள என் டேபிள் மேல வந்தாகணும். சரிங்க மேடம். அதுக்கு ஆக வேண்டியவே பாருங்க. இந்த பாலா புயல் வந்தாலும் வந்துச்சு, வந்து இப்படி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. என்ன பண்றது, எல்லாம் தலை விதி. சரி, ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். அம்மா வலிக்குது. அம்மா என்னங்க வலிக்குது. பார்த்து வேலை செய்யக்கூடாதா? வலிக்குது. அம்மா வலிக்குது. அம்மா வலிக்குது. எந்திருங்க, ஒண்ணும் இல்ல. அம்மா வலிக்குது. நான் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். அம்மா வலிக்குது. அம்மா வலிக்குது. ஹலோ நாஃபியா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன கலெக்டர் அம்மா அதிசயமா போன்லாம் பண்ணிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இங்க ஒரு வேலை விஷயமா வந்த இடத்துல ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு. அது பாக்குறதுக்கு நம்ம சிதம்பரம் மாதிரியே இருக்கிறாரு. நீங்க சீக்கிரம் கிளம்பி வர முடியுமா? கலெக்டர் அம்மாவே சொல்லிட்டாங்க, வராம இருக்க முடியுமா? இதோ உடனே வந்துடுறேன் மேடம். மேடம், நீங்க போன் பண்ணீங்களே, யாருக்கு என்னாச்சு? இவர் உக்காந்து இருக்கிறாரே, இவருக்கு தான். சரிங்க மேடம், நான் பார்த்துருக்கேன். அம்மா வலிக்குது. 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 மருந்து போட்டுருக்கேன், சீக்கிரமா சரியாயிடும், கவலைப்படாதீங்க. அம்மா வலிக்குது. அம்மா வலிக்குது. அம்மா வலிக்குது. உங்க பேர் என்ன? சிதம்பரம். உங்க ஊரு? கோணிமேடு. உங்க அம்மா பேரு சின்ன தாய் தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி சிதம்பரம், நான் போய் மேடமை பார்த்து வந்துடுறேன். வலிக்குது. சரிங்க மேடம், நான் வந்த வேலை நல்லதா முடிஞ்சிச்சு. சொல்ல மறந்துட்டேன், நீங்க சொன்ன மாதிரி அங்க உக்காந்துருக்குறாங்க வேற யாரும் இல்ல, நம்ம சிதம்பரம் தான். நம்ம சிதம்பரமா? கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவன் நிலைமைய பார்த்தா ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. சரி வாங்க, என்ன பண்ணுது போய் பார்ப்போம். சிதம்பரம், இப்போ உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லைங்க மேடம். நாங்க யாருன்னு தெரியுமா? என்ன சொல்றீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பள்ளிக்கூடம் போகும்போது நீங்க படிச்சு பாரு, கலெக்டர் ஆக போறீங்களா இல்ல நான் டாக்டர் ஆக போறீங்களான்ட்டு எல்லாரும் முன்னாடியும் கிண்டல் பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? அட ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டேன். நான் தான் நாஃபியா. நானும் கலெக்டர் ஆயிட்டேன். நான் தான் ஐஷா. நீங்க எல்லாம் படிச்சு நல்ல வேலையில இருக்கீங்க. ஆனா நான் என் அம்மா பேச்சையும் கேட்காம என் டீச்சர் பேச்சையும் கேட்காம இப்படி மரத்தை வெட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே. எதுவும் கவலைப்படாதீங்க சிதம்பரம். ஏதாச்சும் உதவினா தயங்காம கேளுங்க. சரி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். உடம்பு பாத்திக்கோங்க சிதம்பரம். நான் கொடுத்துருக்கிறது மாத்திரம் எல்லாம் வேலைக்கு சாப்பிட்டுக்கோங்க சிதம்பரம். சரி சரி, எனக்கும் நேரம் ஆயிடுச்சு சிதம்பரம், நானும் கிளம்புறேன் சிதம்பரம். போயிட்டு வரோம் சிதம்பரம். போயிட்டு வரோம் சிதம்பரம். சரிங்க மேடம். அவங்கள மாதிரி நானும் படிச்சிருந்தா ஒரு நல்ல வேலையில இருக்கலாம். ஆனா எனக்கு தான் சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்ல. அம்மா என்ன மன்னிச்சிருங்க அம்மா. அன்னைக்கு நீங்க படிப்போட அருமையை சொல்லும் போது எனக்கு புரியல. ஆனா இன்னைக்கு உங்களோட அருமையும் அந்த படிப்போட அருமையும் புரிஞ்சிருச்சு. எனக்கெல்லாம் படிப்போட அருமையை புரிஞ்சிருச்சு. உங்களுக்கெல்லாம் எப்ப புரிய போகுது? நன்றி. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். எல்லாமே கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க. இந்த கல்வி செல்வம் என்ற சிதம்பரம் என்ற ஒரு மாணவன் பள்ளி செல்லுகின்ற வயதில் படிக்காமல் இங்கும் அங்கும் சுற்றி திரிந்து கொண்டு தன்னுடைய படிப்பை
எடுத்துக்கொண்டு படிப்பை விட்டவாகவும் வக்கீலாகவும் பல்வேறு வேலைகளில்